ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதற்கு நான் முருங்கைக்காய், வாழைக்காய் மற்றும் அவரைக்காய் இதை தேவையான அளவு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேங்க. கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பல் பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பொரிச்ச குழம்பு நல்லா இருக்குங்க. இது கூடவே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. கூடவே இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. அப்புறமா இந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்திடலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மசாலா நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. கழுவி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. முருங்கைக்காய், அவரைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒவ்வொரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்கு இந்த காயெல்லாம். நீங்கள் முருங்கைக்காய் மட்டுமே போட்டும் கூட இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க குழம்ப. அதுக்கப்புறமா நம்ம புளியை நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு இதையும் புளியும் இந்த மசாலா பொருட்களோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாங்க. தண்ணீர் ஊற்றி இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வேகிற சமயத்தில் ஒரு 1/2 மூடி தேங்காயை மிக்சி கப்பில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு அரைச்சி இந்த குழம்புல நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி சேர்த்தோம்னா இந்த பொரிச்ச குழம்புக்கு இதாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். தேவையான அளவு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு குழம்பு ரெடி ஆகிருங்க. இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இவ்வளோதாங்க, சிம்பிளாக தாங்க சொல்லியிருக்கேன். சிம்பிளான ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்தளவு மசாலா வச்சு செஞ்சாலே. வாங்க அனைவரும் சாப்பிடலாம். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.